என்னம்மா இது தட்டை வச்சுருக்க? ஆமா, தட்டுல பாருங்க எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதுதான். என்ன பண்ண போறீங்க? மெயினா இந்த மாங்காய் வச்சு பர்மா ஸ்பெஷல் மாங்காய் அத்தோ தான் செய்ய போறேன். மாங்காய் அத்தோவா? மாங்காய் அத்தோ எப்படின்னா, இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா, எங்க அப்பாவோட அம்மாலாம் வந்து பர்மால இருந்து வந்தவங்க. எங்க அப்பா ஆமா, எங்க ஆயா பேரே வந்து பர்மாக்காரம்மன் தான் கூப்பிடுவாங்க சேலத்துல எல்லாரும். அவங்க வந்து எங்களுக்கு இது செஞ்சு தருவாங்க. மாங்காய் அத்தோன்னு சொல்லிட்டு மாங்காய் சீசன்ல செஞ்சு தருவாங்க. டேஸ்டா இருக்கும். சாம்பார் சாப்பாடுல சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளிப்பு, இனிப்பு, அந்த கசப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாங்காய் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? இது வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சோம்னா எல்லாமே ஈஸி, சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க, கேமரா அவங்க கொண்டு வாங்க. மாங்காவை சீச்சு வச்சிருக்கேன். அடுத்து பச்சை வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதே பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கி வச்சிருக்கேன். இது வந்து எண்ணெயில போட்டு வதக்கின வெங்காயம். அப்புறம் வறுத்த பூண்டு மெயினா. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காஞ்ச மிளகா வந்து எண்ணெயில வறுத்து நுணுக்கி போடுவாங்க. நான் வந்து பையன் இருக்கனால நெடி ஏறிடும். அதனால என்ன பண்றேன்னா சில்லி பிளேக்ஸ் போட்டுக்கிறேன். காரத்துக்கு சில்லி பிளேக்ஸ். ஆமா ஆமா, போடலாம். அந்த சில்லி பிளேக்ஸும் போடலாம். உப்பு, பூண்டும் வெங்காயமும் வறுத்த எண்ணெய் இருக்கு. ஸோ அந்த எண்ணெயும் இதுல சேர்க்கணும். மெயினா இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது வந்து பொட்டுக்கடலை பொடி. பொட்டுக்கடலையும் நல்லா பொடிச்சு வச்சிருக்கணும். அதுதான். சரி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறது பாக்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் மாங்காய், வெங்காயம், வறுத்த வெங்காயம், அடுத்து வறுத்த பூண்டு, அப்புறம் பச்சை வெங்காயம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு சில்லி பிளேக்ஸ் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன், அப்புறம் பத்தலைன்னா எல்லாமே போட்டுக்கலாம். இந்த அத்தோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? எங்க வீட்டு வரலாறு தான் எனக்கு தெரியும். என்ன அத்தோ, இது வந்து பாருங்க வறுத்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கு. இதுதான் அதுக்கு டேஸ்ட். இந்த பூண்டு வெங்காயமும் வறுத்த எண்ணெய் அப்படியே அதில் போட்டுக்கிறேன். அத்தோன்னா கலந்த உணவுன்னு பேரு, அதாவது சாலடு. இப்ப பாருங்க எல்லாம் போட்டு கலக்குறோமா, அதுதான் கலந்த உணவு. இது வந்து பர்மால. ஆமா, இது வந்து ஒரு உணவா சாப்பிட்டாங்க. ஏன்னா கம்மியான செலவு தான், வீட்டுல இருக்க பொருளை வச்சு பண்ணிடலாம். நூடுல்ஸ் அத்தோ சாப்பிட்டுருப்பீங்க எல்லாம், பர்மா ஸ்பெஷல் சென்னையில கிடைக்கும். நூடுல்ஸ் போட்டு செய்வாங்க. இது வந்து மாங்காய் சீசன்லாம் மாங்காய் அத்தோ, நூடுல்ஸ் இல்லாம நம்ம செய்யறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து தமிழர்கள் வந்து அங்க வேலை செஞ்சாங்க பர்மா. அப்ப அங்க வந்து பர்மால இருந்து தூக்கிட்டு வந்ததுதான் இந்த அர்த்தம். ஆமா, சரி. இப்ப வந்து இந்த பொட்டுக்கடலை பொடியை போடுறேன். இதுதான் அதுக்கு வந்து ஒரு டேஸ்டே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போடுறேன், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் போட்டு பிசைக்க. கொஞ்சம் உப்பு டப்பா எடுக்கிறீங்களா? இங்க இருக்கு பாரு, கருப்பு முடி. தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வறுக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டேன், இப்ப கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப இதை ஒண்ணா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோ. பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போடணும். இது வந்து ஒரு சாலட் தான். இந்த பொட்டுக்கடலை மாவு தான் இதுக்கு டேஸ்டே. நிறைய பொட்டுக்கடலை போட்டா நல்லா இருக்காது, ஒரு அளவு போடணும். கொஞ்சம் இந்த இலகுறா, ரொம்ப அழுத்தியும் இப்ப செய்யக்கூடாது. லைட்டா ஃபோர்க்கு, இந்த மாதிரி தான் ஃபோர்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில தான் பிசைறேன். கையை நல்லா கழுவிட்டு தான் பிசைறேன். யாரும் கையை கழுவாம பிசையான்னு சொல்லாதீங்க. இந்த பாத்திரத்தையும் கையையும் நல்லா கழுவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். உடனே கேட்பீங்க என்ன கையில பிசைறீங்க அப்படின்னு யாராவது கேட்பீங்க. வந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் பொட்டுக்கடலை, புளிப்பு மாங்காமா. இனிப்பு எதோட இனிப்பு? ஏன் இனிப்பு சேரும் நீங்க, ஆனா சர்க்கரை போடலாம் யாருன்னு கேட்காதீங்க. இந்த வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதோட இனிப்பு தான் சொல்றேன். வதங்கின வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இனிப்பா இருக்கும்.
இந்த காரம் கொஞ்சம் பத்தாம இருக்கு, அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பர்மா ஐட்டம் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆமா ஆமா பர்மா ஐட்டம். சூப்பர். செம்மையா இருக்கு. நாங்களே வெறும் வாயிலே திம்போம் எங்க வீட்டுல. மாங்காய் சீசன்ல செய்வோம். ஓகே அத்தோ ரெடி. ஆமா இதுதான்ப்பா அத்தோ. கொத்தமல்லி என்ன கொத்தமல்லி போடுவாங்க, நான் கொத்தமல்லி போடல, நேரம் இல்லாத காரணத்தோட. இப்ப இதை வந்து என் ஆட்டுக்காருக்கு சாப்பிட்டு பார்க்க கொடுப்பேன். ஆட்டுக்காருக்கு ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விடுங்க. சூப்பரா இருக்கும். புளிப்பு புளிப்பு லைட்டா துவர்ப்பு எல்லாம் கலந்து சூப்பரா இருக்கு. ஓகே உங்களுக்கு இந்த அர்த்தம் பிடிச்சிருக்கோம். வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே அத்தாவோட ஹிஸ்டரி எப்படின்னா, பர்மால இருந்து நீங்க வந்த ஐட்டம். ஓகேங்களா? அத்தா அப்படின்னா என்ன நீங்க சொன்னீங்க? கலந்த உணவு, சாலட். சாலட். ஓகேங்களா? நம்ம அங்க இருந்து போனவங்க அங்க இருந்து தள்ளிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆமா. பை காய்.